எனது அன்பு தமிழ் தேசிய சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்துள்ள ஐயா திருமால் செல்வன் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் அனைத்து மாநில அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பையும் வணக்கத்தையும் வெளிப்படுத்திக்கிறேன். உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சி இதை ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக நடத்தி காமிச்சதுக்கு மணியண்ணா மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும், உங்களுடைய முயற்சிக்கும், நீங்கள் உங்களுடைய உழைப்பால் கொடுத்த ஒவ்வொரு உதவிக்கும், கட்சியின் வளர்ச்சிக்காக எத்தனையோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை கொடுத்து கட்சியின் வளர்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டு, மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் எப்படிடா போய் சம்பாதிக்கலாம், எந்த வழி கிடைக்கும் அப்படின்னு ரவுடிசம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் முதல்ல இப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து மார்த்தட்டிக்கணும் இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு. அதுக்கு வீரப்பனாருடைய மகளா என்னுடைய பெரிய நன்றியையும் அன்பையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சில நிகழ்வுகள்ல நான் வெளிப்படையா சில விஷயங்கள் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து, முன்னாடி ஒரு மதவாத கட்சியில நான் இருந்தப்பவும் சரி, இல்லை ஒரு ஜாதிவாத கட்சியில நான் போய் சேர்ந்திருந்தாலும் சரி, இப்படி ஒரு எதிர்ப்பு வந்திருக்காதுங்க. அதை நான் நிறைய விஷயத்துல பார்த்து உணர்ந்தேன். ஏன்னா வீரப்பனாருடைய மகள் தமிழக மக்களுக்காக சரியான பாதையில வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதே நிறைய திருடர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அந்த பயம்தான் என் தந்தையின் இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க, இறக்கல, தொடர் வெற்றியை அவருக்கு நான் கொடுக்க போறேன் உங்கள் மூலியமா. இன்னைக்கு இங்க நிறைய பேர் வந்திருக்கலாம், நிறைய பேர் வராம இருக்கலாம். வராமல் இருப்பவர்களுக்கும் நான் கூறிய இத்தனை விஷயங்களையும் தயவு செய்து கொண்டு போய் சேர்த்துங்க. அவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. உங்களை நம்பிதான் நான் இந்த இடத்துல சீட்டு வேணும்னு சொல்லி சித்தப்பா கிட்ட கேட்டிருக்கேன். எனக்காக நீங்க உழைக்க வேண்டாம், அவருக்காக உழைங்க. அங்க சமாதியில இருக்காரு இல்லைங்களா தெய்வமா, அவருக்காக உழைங்க. எந்தெந்த தொகுதியை செலக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்தேன். ஏன்னா ஒரு மகளா என் தந்தையினுடைய சமாதியை கட்டி ஒரு கோயிலா எழுப்புவதற்கு நான் முற்படுகிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். என் பின்னாடி நில்லுங்க தயவு செய்து. அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா என்னோட அப்பாவோட 35 வருட போராட்டம், இறப்பு, ஏன்னா இந்த மண்ணில் வந்தோன்னு எனக்கு அழுக வருது. அத்தனை போராட்டங்கள், இதையெல்லாம் ஒவ்வொரு இரவும் மறக்க முடியவில்லை என்னால. என் தந்தைக்கு என்னைக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி எழுப்புகிறனோ அன்னைக்கு இந்த மண்ணில் சரியான தலைவர்களின் மணிமண்டபம் ஒவ்வொன்றாக கட்ட ஒரு தொடக்கமாக அமைய வேண்டும். தயவு செய்து என் பின்னாடி நில்லுங்க. அதுக்காக எனக்கு பதவி பணம் அதெல்லாம் இல்லைங்க. என் தந்தைக்காக ஒரு மகளாக என் தந்தை இந்த மக்களுக்காக நின்னாங்க. என் தந்தை
இந்த மக்களுக்காக நின்னாங்க. அவர் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போல, ஆனா உயிர் வாழ்ற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார். என்கிட்ட கொடுக்க ஒன்னும் இல்ல, அவரோட பேர் மட்டும்தான் இருக்கு. அந்த போரால கிடைக்கிற ஒரு வெற்றியை இந்த மக்களுக்கு சேவையா கொடுக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு வந்து உங்க மத்தியில நிக்கிற. இல்லைன்னா எனக்கு அரசியல் வரத்துக்கே விருப்பம் இல்லைங்க. அரசியல சேவையா செய்யணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். நிறைய காயங்கள், அதனாலதான் வந்து கண்ணீரை வந்து அடக்க முடியல என்னால. ஏன்னா என் தந்தையின் சாவுக்காக மட்டும் நான் அழுவல. இந்த மண்ணில் இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும், எத்தனையோ குடும்பம் காவல்துறையினால அழிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப லேட்டு இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு பதில் கொடுக்கணும். அவர்களுக்கெல்லாம் நிறைய நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு என் தந்தை விட்டுட்டு போயிருக்கார். அதனால நீங்க வந்துட்டு கண்டிப்பா என் பின்னாடி உண்மையா நிப்பீங்க. நான் நம்ம கட்சியை நம்பி நான் வந்திருக்கேன். எனக்கு எந்த கட்சியில என்னோட அப்பாவோட பேருக்காகவும் புகழுக்காகவும் வாய்ப்பு கொடுக்கறேன், பணம் கொடுக்கறேன், பதவி கொடுக்கறேன், எது சொன்னாலும் எனக்கு அது வேண்டாம். எனக்கு நேர்மையான அரசியலால் முன்னேறி வந்து நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து கண்டிப்பா என் தந்தையினுடைய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஏன்னா நான் முதல்ல ஒரு கன்ஃபியூஷன்ல தர்மபுரியா வேற எங்க கேட்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலே இருந்தேன். என் தந்தையார் வழி நடத்தி இங்க உள்ள மக்களையே கேட்க வச்சு, நான் இருக்க இடத்துக்கு நீ வா, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நீங்க கூட்டிட்டு வந்துட்டார். நான் அப்படித்தான் இதை பாக்குறேன். ஆகையால இன்னைக்கு நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தினதெல்லாம் உண்மையான மனதில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும். இது கடைசி மூச்சு லைக் இது இந்த ஓட்டு முடிகிற எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இத ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள என்ன வேணாலும் மன வேறுபாடுகள் இருக்கலாம், முன்கூட்டியே ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தயவு செய்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுவிட்டு, யாரையும் நம்பி எந்த டிஸ்ட்ரிக்டையும் நம்பி நான் போகல, உங்களை நம்பி வந்திருக்கேன். தயவு செய்து அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. நன்றி.